ஆன்லைன் ஹோல்சேல் பஜார் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுரேஷ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். உங்களெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அம்மா போட்டதுக்கு முன்னாடி பார்த்தது ஒரு 1 மந்த் கிட்டேயே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அம்மா போட்டே 15 நாள் 15 நாள் இருந்தேன். அடுத்து ஒரு 5 டேஸ்க்கு மேலே போயிடுச்சு. அதுக்கு முன்னாடி பார்த்தது ஒரு 1 மந்த் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருந்தேன் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி. ஏப்ரல் 2nd வீக்குள்ள சிஓடி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துட்டோம். நாளையிலேருந்து நம்ம சர்வீஸில் வந்து சிஓடியும் உண்டு. நிறைய பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தது இது. நாளையிலிருந்து சிஓடி உண்டு. நாளையிலிருந்து இருக்கு அப்படின்னா நாளையிலிருந்து வர்ற கலெக்ஷன்ஸ்க்கு மட்டும் தான் சிஓடி அப்படின்னு இல்லை. இதுக்கு முன்னாடி இருக்க கலெக்ஷன்ஸ்லையுமே ஸ்டாக் உள்ள ஐட்டம்ஸ் வந்து நீங்கள் சிஓடியில் எடுத்துக்கலாம். சில ஐட்டம்ஸ் நாங்கள் தமிழ்லேயே இப்போ அவுட் ஆஃப் ஸ்டாக் அப்படின்னு சொல்லி வச்சுருப்போம். அப்படி இல்லாமல் நிறைய ஐட்டம் வந்து ஸ்டாக் இருக்கும். அந்த ஸ்டாக் உள்ள ஐட்டம்ஸ் வந்து நீங்கள் சிஓடியோட எடுத்துக்கலாம். இப்போ சிஓடி அப்படிங்கிறப்போ அதுக்கான டேர்ம்ஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம். சிஓடி இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஹிஸ்ட்ரியில் போட்டுக்கிட்டு இருந்தோம். ஒரு கிலோவுக்கு வந்து அவங்க பண்ண சார்ஜ் வந்து 25 ரூபா ப்ளஸ் 18% ஜிஎஸ்டி. ஸோ டோட்டலாக வந்து 29 ரூபா 50 பைசா, அதாவது 30 ரூபா கிட்ட வரும். அதுக்கான சார்ஜ் தான் நம்ம இவ்வளோ நாள் பண்ணிக்கிட்டு இருந்தோம். பட் இப்போ ப்ரொஃபஷனல் வந்து நம்ம சிஓடி பண்ண போகிறோம். ப்ரொஃபஷனல் வந்து ஒரு கிலோவுக்கு 35 ரூபா போடுறாங்க. 35 ப்ளஸ் 18% ஜிஎஸ்டி. ஸோ 41 ரூபா ஆகுது. இப்போ நான் 41 ரூபா பே பண்ணுமா அப்படின்னா இப்போதைக்கு அந்த எக்ஸ்ட்ரா வர்ற ஒரு 12 ரூபாயை நானே பேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் இருக்கு. நம்ம சிஓடி இப்போ தான் முதல் கொடுக்க போகிறதுனால இப்போதைக்கு அந்த 12 ரூபாயை வந்து உங்களுக்காக நானே பேர் பண்ணிக்க போகிறேன். பட் சிஓடி சார்ஜஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆகும். இப்போ 2000 ரூபாயிலிருந்து 5000 ரூபாய்க்குள்ள நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சிஓடிக்கான சார்ஜஸாக வந்து நீங்கள் அந்த கொரியர் கம்பெனிக்கு நம்ம கெட்ட வேண்டியது இருக்கும். அந்த கொரியர் கம்பெனிக்கு வந்து நம்ம உங்கள்கிட்ட இருந்து அமௌண்ட்டை வாங்கி எனக்கு கொடுக்கறதுனால 2000 ரூபாயிலிருந்து 5000 ரூபாய்க்குள்ள பர்ச்சேஸ் பண்ணுறவங்க வந்து ஒரு 200 ரூபாய் பே பண்ண வேண்டியது இருக்கும். 5000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணாலும் அந்த அமௌண்ட்லேருந்து 2% வந்து பே பண்ண வேண்டியது இருக்கும். அதாவது 5000 ரூபாய்க்கு 100 ரூபாய், 6000 ரூபாய்க்கு 120 ரூபாய் அந்த மாதிரி. ஸோ நீங்கள் இப்போ 5000 ரூபாய்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணுறது வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா இப்போ 5000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணாலே நீங்கள் பே பண்ண போகிறது வந்து 100 ரூபாய் தான். இதே 2000 ரூபாய்க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாலும் 200 ரூபாய் பே பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அது உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளோ நீங்கள் அதை அப்படி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம போகிறோம் ஒரு சிங்கிள் காம்போ, அதாவது ஒரு சிங்கிள் காம்போ போகிறோம், அது ஒரு 2500 ரூபாய் அப்படின்னா அதோட நீங்கள் சிஓடி வேணுன்றவங்க 200 ரூபாய் எக்ஸ்ட்ரா பே பண்ண வேண்டியது இருக்கும். சிஓடி வேண்டாம் அப்படிங்கிறவங்க பிரச்சனை இல்லை, பழைய டாரிஃபே அவங்களுக்கு இருக்கும். அவங்க அமௌண்ட் பே பண்ணால் நம்ம அனுப்பிச்சிருவோம். அவங்க எந்த ஒரு அமௌண்ட்டும் எக்ஸ்ட்ரா பே பண்ண வேண்டியதில்லை. இல்லை நான் இப்போ 2 காம்போவாக எடுத்துக்கிறேன், இல்லை மிங்கிள் பண்ணி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி 5000க்கு மேலே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறப்ப அந்த 100 ரூபாய் 120 ரூபா மட்டும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வரும். நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். 5500 ரூபாய்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணணும். அந்த 100 ரூபாய்க்கு மேலே வரணும் அப்படின்னா 5500 ரூபாய்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணணும். இப்போ எல்லாருக்கும் சிஓடி உண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும்தான் இப்போதைக்கு சிஓடி வந்து நமக்கு கிடைக்கும். அவங்க வந்து மற்ற ஏரியாவுக்கு பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கவங்களுக்கு மட்டும்தான் சிஓடி. அதுலேயும் சில ஏரியாவுக்கு வந்து பண்ண முடியாது. ஏன்னா அந்த சில ஏரியாஸ் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அங்கே ஏற்கனவே சிஓடி போனதுக்கு வந்து சரியாக ரீஃபண்ட் ஆகிருந்திருக்காது. அங்கே உள்ள கஸ்டமர்ஸ் வந்து எனக்கு பார்சல் வேணாம்னு சொல்லி ரிட்டர்ன் அனுப்பிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அது வந்து ஒரு பிளாக் மார்க்காக இருக்கும். இல்லை அந்த டெலிவரி சர்வீஸ்லேயே எதுவும் ப்ராப்ளம் இருக்கலாம். அந்த டெலிவரி சர்வீஸ்லேயே கூட அமௌண்ட்டை வாங்கிட்டு கூட ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரியான இஷ்யூஸ்லாம் இருக்கும். அதனால சில ஏரியாஸை மட்டும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த ஏரியா நம்ம பண்ண போகிறது கிடையாது. இதில் மெயினாக இதில் எனக்கே ஒரு பிரச்சனை இருக்குது. ஆக்சுவலாக நம்ம ஒரு 100 பார்சல் போடுறோம் அப்படின்னா அதில் 25 பார்சல் வந்து ராமநாதபுரம், ராமேஸ்வரம் இந்த ஏரியாவுக்கு தான் போகும். வேலூர், அப்புறம் ஹோசூர், இதில் தான் ஒரு 25 பார்சல்ஸ் கிட்ட 125 இங்கே தான் போகும். இந்த 4 டிஸ்ட்ரிக்ஸுமே இப்போதைக்கு வந்து நம்ம பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஆகிடுது. ஸோ பட் அவங்க என்ன சொல்கிறாங்க, நம்ம செஞ்சு தானே ஆகணும். ஸோ அதனால் இந்த லிஸ்ட்டில் இருக்கிற ஏரியாவுக்கு எதுவுமே நம்ம சிஓடி பண்ண முடியாது. மற்ற ஏரியா எல்லாத்துக்குமே உங்களுக்கு சிஓடி கிடைக்கும். இப்போ நம்ம சிங்கிள் பீசஸ்லாம் வாங்குற மாதிரி இல்லை ஆன்லைனில் மற்றது பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி ஃபுல் அமௌண்ட்டை நான் சிஓடியாகவே பே பண்ண முடியுமா அப்படின்னா நம்ம அதில் அந்த மாதிரி முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் ப்ராக்டிக்கலாக சில இஷ்யூஸ் இருக்குது. அது ஆக்சுவலாக சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஆர்வக்கோளாறுலாம் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிடுவாங்க. பார்சல்ஸ் அவங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுவாங்க. அமௌண்ட் எனக்கு பெரட்ட முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டில் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. இல்லை ஃபோனே பிக் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி நிறையா இஷ்யூஸ் இருக்குது. அதாவது நார்மலாக நம்ம பே பண்ணி அனுப்புகிறவங்க வந்து எல்லாருமே வாங்கிடுவாங்க, எல்லாருக்கும் போயிடும். பட் சிஓடி இருக்குது அப்படின்றப்போ சிஓடி தானே இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க விளையாட்டாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிடுவாங்க. வராது அப்படின்னு நினச்சி நான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணேன் அப்படின்றதான் சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறையா இஷ்யூஸ் இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு மினிமம் அமௌண்ட் வந்து நீங்கள் முன்னாடி அந்த ஷிப்பிங் அமௌண்ட்டை மட்டுமாவது நீங்கள் இனிஷியலாகவே பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு 3000 ரூபாய்க்கு காம்போ எடுக்கிறீங்க, அதுக்கு வந்து ஒரு 150 ரூபா ஷிப்பிங். இப்போ சிஓடி சார்ஜ் வந்து 200 ரூபாய், ஸோ 350 ரூபா ஆகுது அப்படின்னா அந்த ஒரு 350 ரூபாயை மட்டுமாவது நீங்கள் முன்னாடி பே பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ 5000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான ஷிப்பிங் சார்ஜ் ஒரு 200 ரூபாய் ஆகுது. சிஓடி ஒரு 100 ரூபா அப்படின்னா அந்த 300 ரூபாயை மட்டும் நீங்கள் முன்னாடி பே பண்ண வேண்டியதாக இருக்கும். பேலன்ஸ் அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்ததுக்கப்புறம் பே பண்ணிக்கலாம். அந்த 300 ரூபாயோ 250 ரூபாயோ கூட ஒன்று நம்பி என்னால் பே பண்ண முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம வேறு எதுவும் பண்ண முடியாது.
அந்த 250 ரூபாய் நீ தூக்கிட்டு ஓடி போயிட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேள்வி கேட்குறவங்களுக்கு அப்படி நெகட்டிவாக யோசிக்கிறவங்க நெகட்டிவாக யோசிச்சுட்டே இருக்க வேண்டியது. நம்ம அது கொண்டு பண்ண முடியாது. லோக்கல்லேயே எவ்வளவோ ஷாப்ஸ் இருக்கும், அவங்க அந்த மாதிரி இடங்கள்ல இருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். நம்ம இந்த அளவுக்கு பண்ணியிருக்கதே பெரிய விஷயம். ஸோ இதுக்கு மேலே அது வந்து இப்போ அந்த லாஸ் வந்து நான் லாஸாக இப்போ நிறைய பேர் இப்போ சிஓடி நீங்கள் இருக்கிறதே பார்த்தீங்க அப்படின்னா அதுக்காக தான் அவங்க ரேட் வந்து கூட வச்சுருப்பாங்க. 10 ஷிப்மெண்ட்டில் ஒரு 5 ஷிப்மெண்ட் 6 ஷிப்மெண்ட் தான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும், 6 வந்து ரிட்டர்ன் வர தான் செய்யும். ஸோ அந்த ஷிப்பிங் சார்ஜையும் இவங்க இந்த 5 பேர் வாங்குறாங்க இல்லையா அவங்க தலையில தான் கட்டியிருப்பாங்க. நான் வந்து இன்னொருத்தர் பண்ற தப்புக்கு வந்து இன்னொருத்தர் மேல வந்து பணத்தை அவங்க நஷ்டப்பட நான் விரும்பல. ஸோ யார் சீரியஸா வேணுமோ அவங்க அந்த ஒரு 300 ரூபாய் பே பண்ணாம இருக்க போறது கிடையாது. சீரியஸா வேணும் அப்படிங்கிறவங்க அப்படி பே பண்ணி தான் எடுக்க வேண்டியது. நீங்க எப்படி ஒரு ஜென்யூனான செல்லர் இருந்து தான் பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி நானும் சீரியஸ் பையர்ஸ்ட தான் பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு நினைப்போம். ஸோ அந்த மினிமம் கமிட்மெண்ட்டாவது நீங்க பே பண்ணாதான் நம்மளால ப்ரொசீட் பண்ண முடியும். நான் அட்வான்ஸாவே சாரி கேட்டுக்கிறேன். ஆக்சுவலா நம்ம நார்மலாவே நம்ம நிறைய ஐட்டம்ஸ் போடுறதுல வந்து ஒரு 4 ஹவர்ஸ்ல 1 டேல 4 ஹவர்ஸ்ல சில ஐட்டம்ஸ்லாம் 2 ஹவர்ஸ்ல கூட ஸ்டாக் காலி ஆயிடுது. இப்போ சிஓடி போடுறப்போ ஆரம்பத்தில் கொஞ்சம் நாளைக்கு நமக்கு அந்த மாதிரி தான் இருக்கும், சீக்கிரமாகவே காலி ஆகிடும். ஸோ அதுக்கு நான் இப்போவே சாரி கேட்டுக்கிறேன். பட் இப்போ வேறு வழி கிடையாது, நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் சிஓடி கொடுத்து தான் ஆகணும். சிஓடி கொடுத்தா தான் நிறைய பேர் வந்து அதில் பயனடைய முடியும். ஏன்னா வீட்டில் இருக்க லேடிஸ்க்கு வந்து இப்போ அவங்களால ஃபுல் டிசிஷன் வந்து அவங்களால எடுக்க முடியாது. அவங்க நம்ம வீடியோ டெய்லி பார்க்குறாங்க, அவங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னாலும் அவங்க யாரையோ டிபெண்ட் பண்ணி தான் இருப்பாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து அவங்க பேசி பதில் சொல்லி இது பண்ண முடியாது. ஸோ அதனால சிஓடி இருந்தால் தான் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். எனக்கு எப்படினாலும் சிஓடி கொடுத்து தான் என் பிஸ்னஸ் கொண்டு போகிறோம் அப்படின்னு நான் ஆரம்பத்தில் இருந்தே நான் நினச்சது. அதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன், கிடைக்கல, இப்போ தான் கிடச்சிருக்கு. பட் அதுவுமே சார்ஜஸ் கூடையில தான் கிடச்சிருக்கு. அதை எப்படி நம்ம அடுத்து வேறு சர்வீஸ்லையோ அந்த சர்வீஸ்லையோ குறைக்க ட்ரை பண்ணுவோம். அதை நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்குறேன். பட் எப்படியும் சிஓடி கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு நினச்சேன், அதனால கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆரம்பத்தில் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், கொஞ்சம் ஸ்டாக்ஸ் கொஞ்சம் சீக்கிரமாக தான் காலியாகும். நீங்கள் தான் அதுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணணும். ஆல்ரெடி இப்போவே நிறைய பேர் சண்டை போடுவாங்க, 4 மணி நேரத்தில் ஸ்டாக் முடிஞ்சிருச்சு அப்புறத்துக்கு நீங்கள் வீடியோ போடுறீங்க அப்படின்னு சொல்லி. 1000 பீஸை வச்சுக்கிட்டு தான் நாங்கள் வீடியோ போடுறோம். அந்த ஐட்டம் நல்லா இருக்குது, ரேட் கம்மியாக இருக்குது அப்படின்னா எடுத்துடுறாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? நான் ஆரம்பத்தில் பர்ச்சேஸ் பண்ண ஐட்டம்ஸ் முதற்கொண்டு இப்போ வரைக்கும் ஸ்டாக் இருக்கிறதும் இருக்க தான் செய்யுது. ஸோ அது வந்து ஒவ்வொரு ஐட்டமை பொறுத்து தான். ஸ்டாக் நல்லா ஐட்டம் நல்லா இருக்குது, ரேட் கம்மியாக இருக்குது அப்படின்னா அது சீக்கிரம் முடிய தான் செய்யும். நீங்கள் தான் அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும், உடனே பார்க்கணும். இல்லை குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்க, இப்போ யூடியூப்ல இருந்து கூட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வராமல் இருக்கலாம். என் குரூப்பில் ஜாயின் பண்ணி வாட்ஸ்அப் குரூப் லிங்க் நான் இந்த வீடியோவில் கூட கொடுப்பேன். குரூப்பில் ஜாயின் ஆகிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ போட்டதுமே நான் நோட்டிஃபிகேஷன் அனுப்பிடுவேன், நீங்கள் பார்த்துக்கலாம். எப்படியோ சிஓடி வந்துருச்சு. ஸோ இனிமேல் நீங்கள் வந்து பயப்படாமல் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு இதில் பெரிய சந்தோஷம் என்ன அப்படின்னா இனிமே என்னை யாரும் நீ ஃப்ராடான்னு சொல்லி ஒரு நாளைக்கு ஒரு 10 கால் வராது. சிஓடி இல்லாததுனால ஃப்ராடு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அப்படி நினைக்கிறப்பவே வேற லெவலில் இருக்குது. ரொம்பவே சந்தோஷம். தேங்க்யூ.